அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறது சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமயங்களில் சட்டம் 30. சித்த விதை சம்பந்தப்பட்ட ஏதேனும் ஏற்பாடுகள், அதாவது ஆசிரமமோ சங்கமோ ஆலயமோ நம்முடைய அனுமதியின்றி ரெக்கார்டு மூலமாக போர்டு வைத்தோ மற்றோ ஏற்படுத்தக்கூடாது. அப்படி ஏதேனும் ஏற்படுத்தினால் அதை தடை செய்வதும் செய்விக்க வேண்டியதும் ஆகும். தவிர சித்த வித்தை உபதேசம் பெற்றவர்கள் ஒன்றாக சேர்ந்திருந்து சித்த வித்தை அபியாசம் செய்கிற இடத்திற்கு சித்த விதியை சேர்ந்த பெயரை தவிர வேறொரு பெயர் கொடுத்து ஸ்தாபனம் செய்யக்கூடாது. அப்படி வேறு பெயர் கொடுத்து நிறுவினால் கட்சி பாகுபாடுகள் வந்து மல்சரத்திற்கு, அதாவது போட்டிக்கு காரணமாகிவிடும். ஆகையால் சித்த வித்தை பயிற்சி செய்கிற இடத்திற்கு மற்றொரு பெயர் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. அதாவது ஒரு ஆலயமாகட்டும், ஒரு தவ நிலையமாகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, சித்த வித்தை பயிற்சி அங்கே மேற்கொள்கிறாங்க அப்படின்னா அது சித்த வித்தியார்த்திகள் சம்மந்தப்பட்ட சித்த வித்தை சம்மந்தப்பட்ட அந்த பெயர்கள் தான் அங்கே இருக்கணும். இப்போ சித்த வித்தை அபியாச ஆலயம், கோவை சித்த வித்தை அபியாச ஆலயம் அப்படின்னு அது சம்மந்தமாக தான் வைக்கணும் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்கிறாங்க. இல்லைன்னா சித்த வித்தை தவ நிலையம் அப்படின்னு. ஏன்னா அது வந்து ஒரு அடையாளம். அது இங்கே இந்த மாதிரி கொள்கையை அனுசரித்து நடக்கிறவங்க இருக்கிறாங்க அப்படின்னு. எதுக்காக அப்படின்னா பலதரப்பட்ட ஆன்மீகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாருமே அங்கே கூடி ஒன்றா இருந்து அந்த செய்கிற விஷயமா இது இல்லை. ஏன்னா சித்த வித்தை அபியாசங்கிறது வந்து அது அது சம்மந்தமாக இருக்கிறவங்க மட்டுமே செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அங்கே வந்து இந்த ரூலுக்கு அனுசரித்து நடக்கிறவங்களுக்குன்னு ஒரு விதிமுறைகள் இருக்குது. 2 ரூலுக்கு மட்டும் அனுசரித்து நடக்கிறவங்களுக்குன்னு விதிமுறைகள் இருக்குது. சித்த விதி பெறாதவர்களுக்குன்னு சொல்லி ஒரு ரூல், அதுக்கு ஒரு தனி நியமனம்னு ஒன்று இருக்குது. ஆசிரமத்துக்காரங்களுக்குன்னு சொல்லி தனி நியமனம் இருக்குது. இப்படி அந்த நியமன பாகுபாடுகள் கொடுக்கப்படுறதுனால அந்த பாகுபாடு எதுக்காக அப்படின்னா அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தருடைய பிரயத்தனத்துக்காக நம்ம எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை தியாகம் பண்ணி ஒரு விஷயத்தை நம்ம கொள்கையில் வந்து கடினமாக இருக்கிறோமோ அது தகுந்தபடி தான் அவர் வந்து இது பண்ணுறாரு. அந்த கடினத்தன்மையை சாதாரணமாக இருக்கிற அவங்க சித்த வித்தியார்த்தி பெற்றவர்கள், சித்த வித்தையை பெற்றவர்கள் அவங்களோட சேரும்போது அந்த கடினத்தன்மை இலகி போயிடும்ங்கிறது ஒரே காரணத்துக்காக தான். மற்றபடி அவங்க சகோதரராக பாவிக்கவோ அவங்களோட சேர்ந்து எல்லாம் போக்குவரத்துகளும் இதெல்லாம் செஞ்சுக்கிறது, இதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஜப சமயத்துலேயும் சக்தினி சமயத்துலேயும் அவங்க அந்த பாகுபாடுங்கிற அந்த விஷயத்தை அவங்க பார்த்து தான் ஆகணும். அதுக்கு வேறு வழி கிடையாது அப்படிங்கிறதையும் இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அப்படி வெளியில் இருக்கிற மற்ற ஆன்மீக அவங்க வந்து இதோட சேர்ந்து கலந்து செய்ய முடியாது. அது தனிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவங்க வந்து இதை வெளிப்படுத்தணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இது இந்த போர்டு வைக்கிறதோ இது பண்ணுறது வந்து இந்த சித்த வித்தை அபியாசிகள் இதை கற்றுக்கிற அந்த வித்தியார்த்திகள் அவங்களுக்கான ஒரு ஸ்தாபனம் அப்படின்னு சொல்லி அதை காண்பிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அது சம்பந்தமான ஆட்கள் அங்கே வந்துட்டு போகும்போது அங்கே அது சம்பந்தமான சட்டத்திட்டமும் அந்த ஒழுங்கு நடவடிக்கைகள் அங்கே இருக்கும். அது மற்ற மார்க்கத்தில் வேற வேற ஒழுங்கு நடவடிக்கைகள் இருக்கும். அதனால சமாஜத்தில் சாமி என்ன சொல்லியிருக்கிறாரோ அந்த ஒழுங்கு நடவடிக்கைகளை சரிவர செய்யணுங்கிறதுக்காக தான் இதை தனியாக எடுத்து காமிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படி எடுத்து காமிக்கிறவங்க எதோ பேர் வச்செல்லாம் போர்டு வச்சிங்கன்னா அது உங்களுக்கு யாருக்கும் புரியாது. அதனால தான் சித்த வித்தை சம்பந்தமாகவும் சித்தாசிரமம் அவங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு விஷயமா சித்த வித்தை அபியாசம் செய்யக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம காமிக்க வேண்டியது இருக்கு. அதனால அது சம்பந்தமான பெயர்கள் தான் வைக்கணும், வேற பெயர்கள் வைக்கக்கூடாது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் வேற வேற பெயர் வைக்கும்போது அங்கே வந்து ஒரு நிலைப்பாடு இல்லாமல் போயிடுது. பலதரப்பட்ட கொள்கைகளும் அதில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, போட்டிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, கட்சி கொள்கைகள் மாதிரி அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால சண்டை போட்டுக்கிற நிலைமை கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அவர் இடம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி ஒரு விஷயத்தை வந்து அவர் செஞ்சுருக்கிறார். அதனால வேறு பெயர் இல்லாமல் சித்த விதி சம்பந்தமான பெயரை வச்சு நம்ம ஒரு ஆலயமோ இல்லை ஒரு ஆசிரமமோ இல்லை ஒரு சங்கமோ அப்படி ஏதாவது நம்ம நிறுவனதா இருந்தால் நம்ம நிறுவனம். அது மட்டும் இல்லாமல் ரெக்கார்டு மூலமாக போர்டு வைத்தோ இல்லை ஏற்படுத்தவோ கூடாதுங்கிறார். அவங்களுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் சித்த வித்தை சம்பந்தமாக ஏதாவது ஒரு இதை பண்ணணும் அப்படின்னா
நீங்க அவர்ட்ட அனுமதி வாங்கிட்டு பண்ணிக்கலாம். ஆனா வேற பேர்லயும் அத செய்யக்கூடாதுங்கிறதையும் அவங்க தெளிவா வந்து சொல்றாங்க. இதுதான் வந்து ஆ நடவடிக்கை கிரமங்கள்ல சட்டம் 30ஆ இருக்குது. இதுதான் இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டது. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.